தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் சவாரியா நம்ம இளமதிய அழைச்சுக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் வீட்டிலேயே கொண்டு வந்து விடுறாப்புல நம்ம பரம. சோ நம்ம இளமதி ஃப்ரீயா போவாங்களா? முதல்ல எவ்வளவு போயிட்டு வந்ததுக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டு, பரமன்கிட்ட வலுக்கட்டாயமா நம்ம இளமதி பணம் குடுக்குறாங்க. ஆனா பரம இருந்துகிட்டு ஆட்டோ பின்னாடி அழைச்சுக்கிட்டு போயிட்டு, "பாரு இங்க என்ன எழுதியிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்தா, அதுல காதலுக்கு இலவசம் அப்படின்னு எழுதியிருக்கு இல்லையா? அத சொல்லி காமிக்கிறாப்புல. நம்ம என்ன காதலரா? அப்படின்னு இளமதி கேட்க, "இல்ல, இல்ல நான் அத சொல்லல. நீ ஏற்கனவே அசோக்க மனசுல நெனச்சுக்கிட்டு இருக்கல்ல, அதுக்காக சொன்னேன்" அப்படின்னு சொல்லி பார்க்குறாப்புல. இருந்தாலும் இளமதி சும்மா விடுவாங்களா? காச குடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோவ எடுத்துக்கிட்டு நேரா எங்க போறாப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலாம்மா வீட்டுக்கு தான். கலாம்மா வீட்டுக்கு போயி, இந்த மாதிரி யாருகிட்ட போய் வேல கேட்டாலும் வேல குடுக்க மாட்டேங்கிறாங்க பயந்துகிட்டு. அதனால நாமளே சொந்தமா ஒரு தொழில் பண்ணுவோம் அப்படின்னு ஆட்டோ ஓட்ட போறேன் அப்படின்னு சொல்லி, கலாம்மா கால்லயே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஆட்டோ ஓட்ட போயிடுறாப்புல. சவாரியும் நெறைய கிடைக்குதாட்டுக்கு. அங்கேயும் இங்கேயும் ஆட்டோ ஓட்டி பணமும் நல்லா சம்பாரிக்கிறாப்புல. அந்த பணத்த வச்சு இளமதிக்காக ஒரு புடவ வாங்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி ஒரு ரூ. 250க்கு ரொம்ப கம்மியில தான் புடவ வாங்குறாப்புல. புடவைய வாங்கிக்கிட்டு வந்து நேரா வந்து இளமதிய கூப்ட்டு, இளமதி கிட்ட குடுக்குறாப்புல. இளமதியும் அத வாங்கிக்கிறாங்க. அவங்க அப்பா, அம்மாவும் அங்க வந்துடுறாங்க. ஆனா இளமதி என்ன செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புடவைக்கான காச கொண்டு வந்து மறுபடியும் குடுக்குறாங்க. "நான் உனக்காக கிஃப்ட்டா தானே வாங்கிட்டு வந்து குடுத்தேன். எதுக்கு இதுக்கு காசு குடுக்குற?" அப்படின்னு கேட்டா, "இல்ல நீ முதல் நாள்ல உழைச்சு சம்பாரிச்ச காசுல எனக்கு எதுக்கு புடவ வாங்கிட்டு வர? அதனால இந்த புடவைக்கான காச நீ வச்சுக்க" அப்படின்னு வலுக்கட்டாயமா காச குடுத்தர்றாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா இளமதிக்கு ஃபோன் கால் வருது. என்ன ஃபோன் கால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல கோமா ஸ்டேஜ்ல இருந்தாங்க இல்லையா? அவங்களுக்கு சுயநினைவு திரும்பிடுச்சு அப்படின்னு டாக்டரே ஃபோன் பண்ணி சொல்றதுனால, ரொம்ப அதிர்ச்சியாவும், அதே டைம்ல மகிழ்ச்சியாவும் நம்ம இளமதி பரமன கூட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கே போயிடுறாங்க. அங்க போனா அந்த அம்மா கண்ண முழிச்சு அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. கோமாவுல இருந்து எல்லா இதுவும் நல்லா ஆன மாரி உட்கார்ந்துருக்காங்க. நாளைக்கு என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம்.